எந்த அரசு இதுக்கு உறுதுணையா இருந்திருக்கணுமோ அந்த அரசினோட மெத்தன போக்குனால, கவனக்குறைவுனால சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்க வழக்க ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாம, ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்றாங்க, இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க ரொம்ப சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 5.5 ஆண்டு ஆகியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்குல ஏன் நீதி வாங்கி தர முடியல? இவ்வளவு பட்ட பகல்ல நடந்த ஒரு SC ST ஆக்ட் ஆன வழக்குல உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னா, இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அரசு எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போம்னு சொன்னீங்க. அப்படி இருக்காம கூட இருக்க வேண்டிய நீங்க உங்களால இந்த வழக்கு இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது. வெளிப்படையா எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும், அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 2 to 3 ஒவ்வொரு மாசமும் நடக்குது. அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க. அந்த குழு இப்ப 2 மாதம் ஆச்சு. என்ன செய்யுது அந்த குழு? எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு? எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு? எந்த கணக்கு எடுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன செயல்பட்டு இருக்கீங்க? அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே? அதை ஏன் செய்யல? அப்போ ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? ஆளுநர் ரவி வழக்குகள்ல எல்லாம் அவங்க ரொம்ப விரைவா போட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க.